ज्ञान सिद्धि विनायक मूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेवा। தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। सद्गुरुनाथ महाराज की जय। சாய் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருச்சிற்றம்பலம். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம். லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம். தாசீபூத சமஸ்த தேவவனிதாம் லோகைக தீபாங்குனாம். ஸ்ரீமன்மந்த கடாட்ச லப்த விபவாம் பிரம்மேந்திர கங்காதராம் த்வாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். त्वां त्रैलोक्य कुडुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्द प्रियां. सरसिज निलये सरोजगस्ते धवलसरां सुभगन्तमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे त्रिभुवनभूति हरिप्रसीदमज्ञम्. आदिपराशक्ति जगन्माता की जय. மலைமகள், அலைமகள், கலைமகள் அப்படின்னு சொல்லப்படுற இந்த மூவரில் அலைமகள் அப்படின்னு சொல்லப்படுற பார்க்கடலில் உதித்த மகாலட்சுமியுடைய பெருமை அளவிட முடியாதது. இந்த தீபாவளி நன்னாளில் லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிற பூஜையை செய்து அடியார்கள் எல்லாரும், அன்பர்கள் எல்லாரும் லக்ஷ்மி தேவியுடைய பரம அனுகிரகத்துக்கு எல்லோரும் பாத்திரமாகணும். இந்த பூஜை பல தலைமுறைகளாக, பல யுகங்களாக தீபாவளி அன்னைக்கு, அதாவது தீபாவளிக்கு மறுநாள் கூட அமாவாசை அன்று செய்கிறது வழக்கம். தீபாவளி அமாவாசை அன்று கூட வரும். தீபாவளி இந்த வருடம் தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை வர்றது. ஆனாலும் தீபாவளி அன்று மாலை, அதாவது 24/10/2022 மாலை 4:55 வரைக்கும் சதுர்தசி இருக்குது. அதுக்கப்புறம் அமாவாசை வர்றதுனால மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து செல்வம் பெருக, லக்ஷ்மி கடாட்சம் பெற, கடன் நீங்க, சங்கடங்கள் எல்லாம், காரிய தடைகள் எல்லாம் நீங்கி நல்ல சத்புத்தி வரணும். எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும். அப்படி ஞானமும் பெற, ஞான செல்வமும் பெறத்துக்கு ஜெகன்மாதாவான மகாலட்சுமி தேவியுடைய அருளையும், அந்த லக்ஷ்மி தேவி தன்னுடைய செல்வத்தை எல்லாம் யார்கிட்ட ஒப்படைச்சி வச்சுருக்கா அப்படின்னா குபேரன் அப்படிங்கிற ஒருத்தன்ட்ட கொடுத்து வச்சுருக்கா. அவனுக்கு வைஷ்ரவன்கிற பேர். விஸ்ரவசு அப்படிங்கிறவருடைய புத்திரனான குபேரன்ட்ட தான் இந்த தனமெல்லாம் இருக்குது. அது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா அவனுடைய தேவிகள் ரூபத்தில் இருக்குது. அவனுக்கு 2 தேவிகள். யார் அப்படின்னா சங்கநிதி, பதுமநிதின்னு 2 பேர். அந்த 2 பேர்கிட்டையும் அத்தனை நிதியும் இருக்குது. அப்படியாப்பட்ட குபேரனையும் பூஜை பண்ணி நிறைவான செல்வம், குறைவில்லாத வாழ்க்கை எல்லாம் எல்லோரும் பெறணும். இறைவனுடைய அருளால் தான் எல்லாம் கிடைக்கும். என்ன, எப்படி அந்த அருளை பெறலாம் அப்படிங்கிறத பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர் பவது கர்மச்சா. பூஜை புனஸ்காரங்கள்லாம் கர்மாக்களை எல்லாம் ஒழுங்காக செய்தால், அதாவது செய்ய வேண்டிய காரியத்தை, அதாவது செய்ய வேண்டிய பூஜைகளையும் புனஸ்காரங்களையும் அனுஷ்டானங்களையும் நேரத்துக்கு அந்தந்த நேரத்தில் செய்தால் அதுக்குள்ள பலனை சீக்கிரமாக இந்த கலியுகத்தில் பெறலாம். க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே அப்படின்னா இந்த மானுட உலகத்தில், இந்த மானுட லோகத்தில் செய்ய வேண்டிய கர்மாக்களை எல்லாம் சரியாக செய்தால் அதோடைய பலனை சீக்கிரம் பெறலாம். க்ஷிப்ரம் உடனே அப்படின்னா கைமேல் பலன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் கைமேல் பலனடிக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர பூஜை இந்த தீபாவளி நன்னாள் அன்று எல்லோரும் செய்து மகாலட்சுமியுடைய கிருபையையும் குபேரனுடைய அனுகிரகத்தையும் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கணும் அப்படின்னா
லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாள். ஒரு நிறைவான வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. லக்ஷ்மி எங்கே இருக்கா அப்படிங்கிறதுக்கு புராணங்கள்ல எல்லாம் அழகான விருத்தாந்தங்கள் சொல்லப்படுறது. லக்ஷ்மி அவள் எப்படி தோன்றினா அப்படின்னா, அந்த லக்ஷ்மி எங்கேருந்து தோன்றினாள் அப்படின்னா, பார்க்கடலில் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி இந்த பார்க்கடலை கடையிற போது முதல்ல வந்தது ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தை பரமேஸ்வரர் ஒரு நாவல் பழம் போல் எடுத்து சாப்பிட்டுட்டு தன் தொண்டையில் நீலகண்டர் அடக்கிட்டு நீலகண்டர் ஆகிட்டார். அதுக்கு மேலே அவருக்கு பேர் நீலகண்டர்னு பேர். ஏன்னா அவர் விஷத்தையே சாப்பிட்டவர். அந்த அவருடைய தொண்டையில் அந்த விஷமானது நீலகண்டமாக இருக்குது, ஆலகால விஷம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, விஷம் வந்ததுக்கப்புறம் முதல்ல எல்லாத்தையும் போட்டு கடைஞ்சா முதல்ல அழுக்கெல்லாம் வரும் இல்லையா, அதுபோல் அழுக்கு போல் வந்ததை பரமேஸ்வரன் எடுத்துட்டார் ஆலகால விஷத்தை. அப்புறம் என்ன அப்படின்னா, பார்க்கடல் சுத்தமாக இருக்குது. அதுக்குள்ளேருந்து கிடைத்தற்கரிய பொருள்கள் எல்லாம் வர்றது. என்னென்ன விஷயம் அப்படின்னா, கற்பகத்தரு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னென்ன கேட்குறோமோ அத்தனையும் கொடுக்கும். அந்த கற்பகத்தரு அப்படிங்கிற மரத்துக்கு அடியில் உட்காந்து யாராவது எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அதை கொடுத்துரும். அப்புறம் காமதேனு, தேவ பசுன்னு சொல்லப்படுற காமதேனு. அப்புறம் இன்னொன்று சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு ரத்னம். இதெல்லாம் யாருக்கு போயிடுது அப்படின்னா, இந்திரன் எடுத்துன்னு போயிட்டான். அப்புறம் இந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடியே, இந்த அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது. அது என்ன அப்படின்னா, அமிர்தத்திலேயே தோய்ந்திருந்த அமிர்தம். அப்படியாப்பட்ட அமிர்தத்தில் தோய்ந்திருந்த அமிர்தமான மகாலட்சுமி வந்தால், அந்த மகாலட்சுமி அங்கிருந்து கிளம்பி நேர மகாவிஷ்ணுவான பகவான் நாராயணனுடைய ஹிருதயத்தில் பக்ஷஸ்தலத்தில் போய் உகாந்துட்டான். பகவான் ஸ்ரீ நாராயணர் தன்னுடைய ஹிருதயத்தில் மகாலட்சுமிக்கு இடம் கொடுத்துட்டார். அதனால் லக்ஷ்மி வாசம் பண்ணுற முதல் இடம் எது அப்படின்னா, மகாவிஷ்ணுவுடைய பக்ஷஸ்தலத்தில் பெருமாளுடைய மார்புல திருமார்புல இருக்காவு. தீபஜோதியாய் வருவாய் திருமகளே, பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய். அம்பாளவ வா வான்னு சொல்லி வருவாய், வருக வருகவேன்னு சொல்லி பாடுற அழகான பாடல். உனதருள் உலதேல் உலகாம், இன்றேல் உலக வாழ்வு கொடு நரகாம், தனதானிய சௌபாகியம் தருவாய் திருமகளே, பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய். தாயே, உன்னுடைய அருள் வேணும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும். அந்த உன்னுடைய அருள் இல்லைன்னா என்ன அப்படின்னா, இந்த உலகமே நரகமாயிடும். அப்படி உன் அருள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அழகான பாடல். பார்க்கடல் உதித்த பொற்கொடியே, உந்தன் பார்வை பெற்றவர்க்கு எதும் எளிதாம், சேர்த்த பின் பயனுறும் செல்வம் தருவாய் திருமகளே, பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய். பார்க்கடல் உதித்த பொற்கொடியே, உந்தன் பார்வை பெற்றவர்க்கு எதுவும் எளிதாம். லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறவனால எதையும் சாதிக்க முடியும். அதனால் சேர்த்த பின் பயனுறும் செல்வம். ஒரு செல்வம் சேர்த்து வச்சா அது நமக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும், சத்காரியங்களுக்கு பயன்படணும். அந்த மாதிரி ஒரு செல்வத்தை நீ அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. மகாலட்சுமிகிட்ட பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருக்கிற பாடல். எங்கே இருக்காள்லாம் அப்படின்னா, அமைதி எங்கே குடிகொண்டு இருக்கோ அந்த இடத்துல இருக்காளாம். அமைதி இருக்கிற இடம், சாந்தம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா. தூய்மை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா. சத்தியம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மகாலட்சுமி இருக்கா. எந்த இடத்துல நல்ல கந்தம் சுகந்தம் வீசுகிறதோ, நல்ல நறுமணம் இருக்கும் இடத்துல மகாலட்சுமி இருக்கா. இனிய மொழி பேசும் வீட்டில் மகாலட்சுமி இருக்கா. சண்டை சச்சரவுகள் இல்லாத இடத்துல மகாலட்சுமி இருக்கா. பாரம்பரியமான இசைக்கருவிகள் அந்த சப்தமெல்லாம் வர்ற இடம் இருக்கு இல்லையா, வீணை, நாகஸ்வரம், புல்லாங்குழல், இந்த வாத்தியங்கள்லாம் எந்த இடத்துல ஒலிக்கிறதோ அந்த மங்கள வாத்தியம் ஒலிக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா.
எந்த வீட்டில் வாசலில் கோலமிட்டு சுவாமி இடத்துல விளக்கேற்றி வச்சு காலையிலையும் மாலையிலையும் இறைவனை தொழும் இடத்துல மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. நித்திய சிவபூஜை நடக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா. நித்திய சாலிகிராம பூஜை நடக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா. எந்த வீட்டில் பெற்றோர்களை மதிக்கிறோமோ மதிக்காத வீட்டில் மகாலட்சுமி இல்லை. பெற்றோர்கள் சந்தோஷமாக இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, வயசானவாள்லாம் இருப்பா, தாத்தா பாட்டிலாம் இருப்பா இல்லையா, அவள்லாம் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்காள். அதெல்லாம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுற விஷயங்கள். இப்படி இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்கா, புராணங்களில் இருக்குது. துர்சப்தம் இல்லாத வீடு, தேவையில்லாத சப்தங்கள், சண்டை சச்சரவு, டிவியில் சத்தமெல்லாம் வந்துட்டுருக்கு, சண்டை சச்சரவெல்லாம் டிவியில் வருது இல்லையா, அந்த சப்தமெல்லாம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருக்க மாட்டாளாம். எந்த வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பஜனை நடக்கிறதோ, இறைவன் நாமத்தை சொல்லி பக்தர்கள் பாடும் இல்லத்தில் மகாலட்சுமி இருக்கா. எதிர்மறை எண்ணம் நீங்கிய இடம் அவள் வாசம் பண்ணும் இடம். அந்த இடத்துல மகாலட்சுமி சாட்சாத் வாசம் பண்ணுறா. நாம சங்கீர்த்தனம் எங்கே நடக்கிறதோ அந்த இடத்துல இருக்கா. பகவான் நாமா சொல்கிற இடத்துல, ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த ராமனுடைய பத்தினியான, ராமகிருஷ்ணருடைய பத்தினியான மகாலட்சுமி வாசம் பண்ணுறா. வீரத் திருமகளின் நோக்கம் எல்லா வெற்றியளிக்கும் மனவூக்கம், சீரும் சிறப்பும் மனத்திறமையும் தருவாய் திருமகளே பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய். எல்லா வெற்றியும் அளிக்கும் மன ஊக்கத்தையும் தராளாம் அம்பாள். அது வீரத் திருமகளின் நோக்கம். வீரலட்சுமியாக வரா. அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா லட்சுமியும் விட்டாலும் தைரியலட்சுமியை விடக்கூடாதுன்னு சொல்லுவாள் பெரியவாள்லாம். அதுபோல் தைரியமாக இருக்கணும், பகவான் நம்மளோட இருக்கான் அப்படிங்கிற தைரியத்தோடு இருக்கிற வாழ்க்கையெல்லாம் மகாலட்சுமி வாசம் பண்ணுற. செந்தாமரை வளர் ஒளியே ஐயன் திருமார்வில் உள மணியே. மலர்மகள் அப்படிங்கிறதுனால கமலம் அப்படிங்கிற தாமரை மேலே இருக்கா அம்பாள். அவள் எங்கே இருக்கா அப்படின்னா மகாவிஷ்ணுவுடைய ஹிருதயத்தில் இருக்கா. எந்தாய் நினதருள் வாழ்க வாழ்கவே திருமகளே பொருள் தருமகளே நீ தீபஜோதியாய் வருவாய் அப்படின்னு வா அம்பிகே வா அப்படின்னு சொல்லி அழைச்சி பூஜை பண்ணணும் அன்னைக்கு. எப்படி அப்படின்னா, குபேரனுடைய சங்கநிதி பத்மநிதியோட மகாலட்சுமி இருக்கிற மாதிரி சித்திரப்படங்கள்லாம் இருக்குது. அந்த படத்தை மேற்கு முகமாக வைத்து, குபேர எந்திரமெல்லாம் சில பேர் வச்சுருக்கா, அந்த எந்திரங்கள்லாம் இருந்தால் மேற்கு முகமாக வைத்து கோலமிட்டு 5 முக விளக்கேற்றி பூரண கும்பம் வைத்து நவதானியங்கள் நாணயங்களை ஒரு தாம்பாளத்தில் வச்சு நல்ல சுத்தமான பசும்பாலை காய்ச்சி அதில் சர்க்கரை மற்றும் ஏலக்காயெல்லாம் போட்டு, பசும்பால் நைவேத்தியம் தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாயசம் முதலிய இனிய பக்ஷண வகைகளை எல்லாம் செய்து, பழங்கள், வெத்தலைப்பாக்கு, தேங்காய் எல்லாம் உடைச்சி வச்சு, லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மியோட சகஸ்ரநாமம், இதையெல்லாம் லக்ஷ்மி ஸ்துதிகளாக, எல்லாமே ஸ்துதிகளாக இருக்குது. அந்த ஸ்துதிகளை எல்லாம் சொல்லி லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணி, மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி, இந்த நிவேதனங்களை எல்லாம் நைவேத்தியம் பண்ணி, தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு, கற்பூரஹாரத்தை காமிச்சு, இனிய குரலில் அந்த அம்பாளை பற்றி பாடி, அந்த பூஜா விதிமுறைகள்லாம் எப்படி இருக்கோ அதுபடி இந்த பூஜையை பண்ணால் அந்த பண்ணும் அடியார்களுடைய இல்லத்தில் நீங்காமல் மகாலட்சுமியும் குபேரனும் வாசம் பண்ணுறா. அப்படி இன்னைக்கு சாயந்தரம், இந்த தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம், இந்த நேரம் சாயந்தரம் விளக்கு வைக்கிற நேரமானது லக்ஷ்மி பூஜைக்கு உகந்த நாளாக இருக்குது. நாளைக்கு, அதாவது தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை அன்றைக்கி என்ன அப்படின்னா, அன்றைக்கி கிரகணம் வர்றது. இந்த கிரகண காலத்தில் எந்த பூஜையும் பண்ணுவதில்லை. அதனால் இன்றைக்கி ரொம்ப முகூர்த்த நாளாகவும் எல்லா யோக பாவங்கள்லாம் நன்னா இருக்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரமே இந்த மகாலட்சுமி பூஜை, லக்ஷ்மி குபேர பூஜையை பண்ணி மகாலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். அப்படி
இந்த தாயாரை பற்றி ஆதிசங்கர பகவத்பாதால் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய கனகதாரா ஸ்தவத்தை பாடியிருக்கார். அவர் பாடின போது அவருக்கு வயது 5 வயது. 5 வயது ஆதிசங்கரன் குழந்தைக்கு பூணல் போட்ட குழந்தைய என்ன பண்ணுவா அப்படின்னா, அன்றைக்கி அந்த காலத்தில் கேரளாவில் பிரம்மச்சாரிகள்லாம் போய் பிக்ஷை எடுத்துன்னு வந்து அந்த பிக்ஷையை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அதை தான் சமைச்சு சாப்பிடணும். அதுதான் நியதி. இதெல்லாம் 1000 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அந்த 1250 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இங்கே ஒரு பிரம்மச்சாரியாக வீடு வீடாக போய் பவதி பிக்ஷாந்தேகின்னு இறந்து வந்து அவள் போடுற தானியம் அரிசி இதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து ஆரியாம்பாள் அதை சமைச்சு இவருக்கு அன்னம் பாலிப்பாள். அதுபோல் நடக்கிற போது ஒரு வீட்டில் அந்த வீட்டு வாசலில் போய் நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு அங்கே குரல் கொடுக்குறார். அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அம்மணி வரா, ஒரு பெண்மணி வந்து அந்த குழந்தைய பார்க்குறா. பாலசங்கரனாக அழகாக தேஜஸாக அந்த குழந்தை நின்றுருக்கு. ஆனால் அவளுக்கு அன்றைக்கி பிக்ஷை போடுறதுக்கு அவள் வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை. அப்படி ஒரு வறிய நிலைமையில் வறுமையில் இருக்கிறவ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இன்றைக்கி ஏகாதசி, மறுநாள் துவாதசிக்கு ஆகுமே அப்படின்னு சொல்லி ஒரு நெல்லிக்காய் வச்சுருக்கா. நெல்லிக்காவை துவாதசி அன்றைக்கி சமைச்சு சாப்பிடணுங்கிறது ஒரு பழக்கம் உண்டு அந்தணர்கள் இல்லத்துலலாம். ஒரே ஒரு நெல்லிக்கனி இருக்குது. அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்து அந்த பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்குற அந்த சங்கரனுடைய அந்த பிக்ஷ பாத்திரத்தில் போட்டுட்டு கண்கலங்கி நிற்கிற அந்த குழந்தைக்கு ஒன்றும் கொடுக்க முடியலையே அப்படின்னு இவர் உடனே இவருடைய வாக்கிலிருந்து மகாலட்சுமியை ஸ்துதி பண்ணி கனகதாரா ஸ்தோத்திரம் அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்திம் பிருங்காங்கணேவ முகுலாபரணம் தமாலம் அங்கிகிருதாகீல விபூதிர பாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயா அப்படின்னு அந்த அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரயந்திம் பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அப்படிங்கிற மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் பண்ணி அந்த ஸ்தவம் பாட ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து ஒவ்வொரு பாடலாக பாடிண்டு வரார். இவருடைய அம்பாளை ஸ்துதி பண்ணுறது தான் பாடலாக இருக்குது. அம்பாள் அந்த ஸ்துதியை கேட்டு இந்த பெண்ணுடைய தரித்திர நிலையை போக்குறதுக்கு அப்படியே சொர்ணமாக தங்க காசுகளாக தங்க நெல்லிக்கனிகளாக அப்படியே பொழிந்தாளாம். அது கேரளாவில் நடந்த இடமே இருக்குது. ஆதிசங்கர பகவத்பாதால் சரித்திரத்தில் அது வர்றது. அப்பொழுது இவர் ஒரு பாடலில் பாடிண்டே வர்ற போது தாயார் கேட்குறாளாம், இந்த பெண்மணி இவளுடைய தலையெழுத்து இந்த வறுமையை அனுபவிக்கணும்னு. இப்போ நீங்கள் வந்து பகவத்பாதாள்ங்கிறது யார் அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரனே பகவத்பாதாலாக அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அதான் பாலசங்கரனாக இருக்கார். அம்பாளே கேட்குறாளாம், நீ இப்படி பாடுறியே, இன்றைக்கி நான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறதா இருந்ததுன்னா இவன் வறுமைங்கிற தலையெழுத்து இவங்க தலையில் இருக்குது, கொஞ்ச காலம் வறுமை அனுபவிக்கணும்னு இருக்கே, இந்த அனுபவிக்கணுங்கிற தலையெழுத்துக்கு மீறி நான் அனுகிரகம் பண்ணுறதாக இருக்குமே அப்படின்னு இவர் சொல்கிறார். அம்மா, உன் கருணை எப்பேற்பட்டது, அந்த கருணை வெள்ளத்தினால உன் வெள்ளம் எப்படி வரும் அப்படின்னா, அந்த தரித்திரத்தில் இருக்கிற வறுமையில் இருக்கிறவனுடைய வறுமையெல்லாம் அடிச்சுட்டு போயிடுமே. உன் கருணை பேர்பட்டது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதுக்கு முன்னாடி இவனுடைய வறுமை இவனுடைய தலையெழுத்தெல்லாம் என்ன, அதனால் உன் கருணை மிகப்பெரியது, இவனுக்கு கிருபை பண்ணுன உடனே அப்படியே தங்க காசுகளாக பொழிந்தாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த பாடலை எல்லாம் நம்ம கவிஞர் கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவர் தமிழ் படுத்தியிருக்கார். வடமொழியில் இருக்கிற ஸ்லோகங்களை எல்லாம் நம்மளால் அர்த்தம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அவர் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னா, அழகாக தமிழ் படித்திருக்கார், டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கார். மந்திரம் உரைத்தார் போதும் மலரடி தொழுதால் போதும், மாந்தருக்கு அருள்வேன் என்று மலர் மகள் நினைத்தால், இந்திர பதவி கூடும் இகத்தில் பரம் கொண்டாடும், இணையுரு செல்வம் கோடி இல்லத்தில் நடுவில் சேரும். மலர்மகள் அப்படின்னு சொல்லப்படுற மகாலட்சுமி நினச்சா போதும், அவள் கருணை பண்ணா போதும், இந்திர பதவியே வரும், இகத்திலும் பரத்திலும் இறைவன் அருள் கிடைக்கும், இணையுரு செல்வம் கோடி வந்து அடையும் அப்படின்னு கோடி செல்வம் பெறுறதுக்கு மகாலட்சுமியை பூஜை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெறணும்.
சந்திர வதனி கண்கள் சாடையில் பார்த்தால் போதும், தாய் விழிப்பட்ட கல்லும் தரணையில் தங்கமாகும். மகாலட்சுமியுடைய கடைக்கன் பார்வைப்பட்டா கல்லாக இருக்கிறது கூட சொர்ணமாயிடும். எந்தவோ பக்தி கேட்டேன் எளியனுக்கு அருள் செய்வாய், இகத்தினில் செல்வம் தந்து இயக்குவாய் கமலத்தாயே. கமலத்தில் அமர்ந்திருக்கும் தாயே எங்கள் எல்லோருக்கும் அருள் புரி அப்படிங்கிற மாதிரி அதில் வாக்கியங்கள், அற்புதமான வாக்கியங்கள். இப்படி தாயாரை ஸ்தோத்திரம் பண்ண குபேர சம்பத்தே கிடைச்சிடும். இந்த குபேரனுங்கிறது யார் அப்படின்னா, தாயாரோட மகாலட்சுமியோட பூஜை பண்ணப்படுறவர் குபேரன். அவருக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்லி தீபார் அதில் காமிப்போம். அந்த ஸ்லோகம் இந்திரனுக்காக சொல்லப்பட்டது, குபேரனுக்காக சொல்லப்பட்டதாகவும் இருக்குது. ராஜாதிராஜாய பிரதக்ஞ சாகினே நமோ வயம் வைஷ்ரவணாய குர்மகே சமே காமான் காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ரவணோ ததாது குபேராய வைஷ்ரவணாய மகாராஜாய நமஹ அப்படின்னு தீபாராதனை காமிக்கிற போது காமிக்கிற மந்திரம் இருக்கே, அது குபேரனுக்கு சொல்லப்பட்ட மந்திரம். ராஜருக்கெல்லாம் ராஜனான எம்பெருமான், அப்படி தான் அவர் தான் குபேரனாக உட்காந்துருக்கார். யார் அப்படின்னா சிவனுக்கு ரொம்ப தோழர், சிவசகான்னு பேர். அவர் சிவபெருமான் அப்படி தன்னுடைய பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணோம்னா, எந்த பக்தர் அப்படி பார்க்குறாரோ, யாரை பார்க்குறார் சிவபெருமான் பார்க்குறாரோ அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு குபேரன் தயாராக இருக்கானாம். அப்படி சிவபூஜை பண்ணுறவாளுக்கெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் கூடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி சிவனுடைய திருவடியை அடையிற பக்தர்கள் எல்லாருக்கும் குபேர சம்பத்தே கிடைக்கும். சிவன் ஒரு பக்தரை பார்த்துட்டான் அப்படின்னா குபேரன் அவன்கிட்ட கொண்டு வந்து கொட்டிடுவான் அப்படிங்கிறத குங்கிலிய கலைய நாயனாருங்கிற ஒரு சரித்திரத்தில் பார்க்குறோம். அப்படி ராஜாதிராஜாய பிரதக்ஞ சாகினே நமோ வயம் வைஷ்ரவணாய குர்மகே சமே காமான் காமகாமாய மக்கியம். தனம் வேண்டுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது கூட பகவான் தான். அந்த பகவானுக்கு நமஸ்காரம். அப்படியே பகவானாக இருக்கிற குபேரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி குபேர திசை அப்படிங்கிறது வடதிசை. அங்கு தான் அந்த சிவசகாங்கிற சிவபக்தனான குபேரன் அமர்ந்திருக்கான். அவர் யார் அப்படின்னா, திருப்பதி ஏழுமலையானுக்கு பத்மாவதி கல்யாணத்தும் போது 1000 கோடி பொன் கொடுத்தவர். ஒரு பொண்ணு இல்லை, 2 பொண்ணு இல்லை, 1000 கோடி பொன் கொடுத்தாராம். எப்படி அப்படின்னா, அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற வராகமூர்த்தியோட முத்திரையோட நான் இன்றைக்கி கொடுக்குறேன், எப்படி தங்கம் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னா கடனாக கொடுக்குறேன், வராக முத்திரையோடு கொடுக்குறேன்னு ஆதிவராகமூர்த்தியோடைய முத்திரை தாங்கின தங்கத்தை 1000 கோடி கொடுத்தாராம். அந்த 1000 கோடி தங்கத்தை வாங்கி பத்மாவதி கல்யாணத்தை நம்ம திருப்பதி பாலாஜி நடத்தினார். அவருக்கு இன்னும் வட்டி தான் கொடுத்துட்டுருக்கார், அசலை கொடுக்கலை. அந்த வட்டியும் யார் கொடுத்துட்டுருக்கா அப்படின்னா, நம்மளை போல் பக்தர்கள் எல்லாம் போய் திருப்பதி உண்டியலில் போடுற பணமெல்லாம் குபேரனுக்கு வட்டியாக தான் போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அந்த ஸ்தலத்தில் இருக்கிற மகாத்மியம் அப்படி. பெருமாளுக்கு எத்தனை சமர்ப்பணம் பண்ணாலும் அத்தனையும் குபேரனுக்கு வட்டியாக போகிறது. அப்படின்னா அதர்ம வழியில் சேர்த்த தனமெல்லாம் கொண்டு போய் கொட்டுறா நிறையா பேர். அது நல்ல வழியில் வந்ததுங்கிறது கிடையாது. எனக்கு கிடைச்சா அதை உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கொட்டுறா. அதெல்லாம் வட்டியாகவும். யார் ஒருத்தவர் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில், அதாவது வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு ரூபா பணம் எடுத்து அதை திருப்பதி வெங்கடாஜலபதிக்குன்னு அன்போடு அர்ப்பணிக்கிற பணமெல்லாம் திருப்பதி பாலாஜியுடைய கடனை அசலை நீக்கிறதான். அப்படி ஒரு விருத்தாந்தம் அங்கே சொல்லப்படுறது இந்த ஆலயத்தில். அப்படி குபேர சம்பத்து கிடைக்கணும், மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்கணும், அந்த குபேரனும் மகாலட்சுமியும் வீட்டை விட்டு அகலாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அமாவாசையோடு கூடிய அந்த நன்னாளில் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி அந்த இறைவனுடைய அருளை பெற்று நீங்காத செல்வம் பெற்று நிறைவோடு வாழணும் அப்படிங்கிறத ரொம்ப காலமாக பல தலைமுறைகளாக இந்த வழக்கம் நடந்துட்டுருக்கு, மரபு நடந்துட்டுருக்கு. அந்த மரபோட அதை நம்ம கைகொண்டு இந்த நேரத்தில் இது செஞ்சால் நிறைய பலன். அதுதான் அதை கைகொண்டு இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக நம்ம பெறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும். எல்லோரும் ஒன்றாயிருக்க வேண்டும், இதற்கு ஈசன் கிரீசன் அருளல் வேண்டும். மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுரா பாஷிணம் சாந்தம் சர்வபூத தயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம்
ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே ஞானானந்தம் ஞானானந்தம் ஞானானந்தம். சத்குரு ஞானானந்த பகவானுக்கு ஜெய். சர்வஜ்ஞமூர்த்திக்கு ஜெய்.